செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கும் உத்தரவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவானதை பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். தற்போது செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. அதான் செந்தில் பாலாஜி வழக்கில் தான் தற்பொழுது நாம் பார்த்தது போல இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை மேற்கொள்வதற்கென்றே தனி நீதிபதியை கொண்டு சிறப்பு நீதிமன்றம் அமைத்து விரைந்து விசாரணை மேற்கொள்ள முடியுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கின்றது. நான் பார்த்தது போல செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கானது தொடர்ந்து தாமதம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அதை தாமதம் செய்யும் நோக்கில் நடந்து கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்ட ஒய் பாலாஜி என்ற நபர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கை தான் உச்சநீதிமன்றமானது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் செந்தில் பாலாஜி வழக்கை ஏற்கனவே அங்கு விசாரித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கினை ஏற்கனவே விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த நீதிபதியிடம் பிற வழக்குகளும் அவரிடம் விசாரணையானது இருக்கின்றது. பிற எம்எல்ஏக்கள் தொடர்பான அமைச்சர்கள் தொடர்பான வழக்குகளும் விசாரணையில் இருப்பதாக கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அந்த செந்தில் பாலாஜி வழக்கை விசாரித்து வரக்கூடிய சென்னை எம்பி எம்எல்ஏ நீதிமன்ற நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த மாதம் 2ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த எம்பி எம்எல்ஏ நீதிமன்ற நீதிபதி செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை தொடர்பான நிலை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். கீழ்டப்பட்ட கவரில் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதுதான் அந்த நீதிபதி தாக்கல் செய்திருக்கிற அறிக்கையின் அடிப்படையில் அவருடைய நீதிமன்றத்தில் பிற வழக்குகளும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி வழக்கும் விசாரணை நடைபெறுகின்றது, பிற வழக்குகளும் விசாரணை நடைபெறுகின்றது. அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட சாட்சிகளும் தற்பொழுது இருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அனைத்து வழக்குகளையும் செந்தில் பாலாஜி வழக்கையும் விசாரித்துக் கொண்டு பிற வழக்குகளையும் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வழக்கு தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடியவர்கள் தெரிவித்தார்கள், வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமிருந்து ஒரு அறிக்கை கேட்டிருக்கின்றது. செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிப்பதற்கென்று ஒரு நீதிபதியை நியமித்து அந்த நீதிபதி இந்த வழக்கை மட்டும் அதனை விசாரிக்க முடியுமா, நாள்தோறும் இந்த வழக்கு விசாரணையானது நடத்தப்பட முடியுமா அப்படின்னு நடத்தி இதற்கென்று ஒரு சிறப்பு நீதிமன்றம் தனி ஒரு நீதிபதியை கொண்டு சிறப்பு நீதிமன்றம் அமைத்து அந்த வழக்கினை விசாரணை செந்தில் பாலாஜி வழக்கை விரைந்து விசாரணை மேற்கொள்ள முடியுமா என்பது தொடர்பாக அறிக்கை கேட்டிருக்கிறது. அல்லது தற்பொழுது இந்த செந்தில் பாலாஜி வழக்கை விசாரித்துக் கொண்டுள்ள நீதிபதியே அந்த செந்தில் பாலாஜி வழக்கை மட்டும் விசாரிப்பதற்கான முகாந்திரம் இருக்கின்றதா, அல்லது ஒரு சிறப்பு நீதிபதியை அமைத்து நீதிமன்றத்தை அமைத்து அவர் அந்த வழக்கினை மட்டும் செந்தில் பாலாஜி வழக்கை மட்டும் விரைந்து விசாரிக்க முடியுமா என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையினை கேட்டிருக்கின்றார்கள். இதற்கிடையே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்த நிலையில் அவர் அமைச்சராக இல்லை, அதன் பிறகு அமைச்சர் பதவியில் விலகியதை தொடர்ந்து அமைச்சராக இல்லை என்று கூறிதான் அவர் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் வாங்கியிருக்கின்றார். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அவரது ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று செந்தில் பாலாஜி எதிராக வழக்கு தொடர்பிருக்கக்கூடிய அந்த ஒய் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகளிடம் முறையிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்வது தொடர்பாக அதற்கான தனி ஒரு மனுவினை தாக்கல் செய்யுமாறு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக மனுதாரரான ஒய் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த 2 உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. ஒன்று, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். செந்தில் பாலாஜி வழக்கை மட்டும் விசாரிப்பதற்கென்றே ஒரு நீதிபதியை நியமனம் செய்து நீதிமன்றத்தை நியமித்து செந்தில் பாலாஜி வழக்கை மட்டும் அந்த நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு விரைந்து விசாரணை மேற்கொள்ள முடியுமா என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான செந்தில் பாலாஜியோட வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கென ஒரு தனி மனுவை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் தற்பொழுது மனுதாரர்களுக்கு அறிவுறுத்தி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கின்றது. சூர்யா.
செந்தில் பாலாஜி வழக்கு குறித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஆண்டன்.